இப்ப என்ன அப்படின்னா, இந்த 70 வயது 60 50 வயதை கடந்தவங்களும் குரானை ஓதும் போது அவங்க குரானை நல்லா ஓதிட்டு குறைஞ்சது ஒரு 2 ஜுஸ் அவங்க மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் நம்ம நிர்வாகிகளுடைய மஷராவின் அடிப்படையில ஒரு நியத்து, என்ன நியத்துனா அவங்களுக்கு ஒரு பீரோல கொடுத்துடலாம், அல்லாஹ் தர போறான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆலோசனை என்னன்னா, 50 வயசுக்கு மேல உள்ளவங்க வந்து குரானை ஓதி 2 ஜுஸ் 29 30 ஜுஸ், இந்த ஜுஸ்ல தான் சின்ன சின்ன சூறாக்கள் இருக்கு. நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இது பீரோவுக்காண்டி இல்ல, உங்க வாழ்க்கைக்காக வேண்டி. இது எங்களுடைய சின்ன நிர்வாகத்தினுடைய ஒரு சின்ன முயற்சி. அது இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி ஒரு பரிசீலனை நடக்கும். ஆலோசனையின் பிரகாரம், நிர்வாகத்தினுடைய அனுமதியின் பிரகாரம் அது ஆலோசனை நடக்கும். என் மனசுல ஒரு நியத்து. அதனால அந்த 50 வயசுக்கு மேல உள்ளவங்க யாரெல்லாம் வீட்டுல இருக்கீங்களோ, 60 வயசா இருந்தாலும் 70 வயசா இருந்தாலும், ஆலிமாக்கள் நேரத்தை கொடுத்து சொல்லி தராங்க. நீங்க கவனம் செலுத்துங்க. ஒரு வருஷத்துல நீங்க குரான் குரான் முடிக்கணும், குரானை முடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் குறைஞ்ச அளவுக்கு 2 ஜூஸ் குரான், ஒரு ஜூஸ் கொடுத்தா போதுமா? அசல் சொன்னாங்க 2 ஜூஸ்னா கண்டிப்பா பீரல் வாங்க முடியாது, ஒரு ஜூஸ்னா கண்டிப்பா பீரல் வாங்கிடலாம். அப்ப 50 ஜூஸ் 30 ஜூஸ், அது ஒரு 27 35 சூறா இருக்கு. அதை மட்டும் நீங்க நல்ல மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கும் சரி, ஏன் யாராருக்கு எப்ப என்ன வாழ்க்கை முடியும் தெரியாது, நம்முடைய கபூருக்கும் மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக இருக்கும். நம்ம ஓதக்கூடிய சூறா இருக்கு, கபூர்ல நம்ம அறியாமலேயே ஓதும். எனவே அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய கல்வி ஆண்டுல நீங்க சிறப்பா கல்வி கற்று